பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன்னு சொன்னீங்க. எங்க போனீங்க? பெண்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்களா? மணிப்பூர்ல என்ன நடந்தது? கண்ணீர், கவலை, இன்னும் நினைத்தா கூட கொலை நடுங்குகின்றது. நீங்க எதுவும் செய்ய வேண்டாம். அவர்களை பற்றி அவர்களுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கூற முடியல. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வாக்கை பாஜக அரசுக்கு மீண்டும் அளித்தால் மணிப்பூர் நிலைமை இந்த தமிழ்நாட்டுக்கு வரும். இதுல எந்த மாற்றமும் இல்லை. இத யாரும் பேச, ஏன்னா அதே நிலைமை இந்த தமிழ்நாட்டுக்கு வரும். ஆகையால மணிப்பூர் நிலைமை வரக்கூடாது. எல்லா பெண்களும் சேஃப்டியா வாழணும், நிம்மதியா வாழணும்ன்றா திமுகவுக்கு வாக்களிங்க. இந்த பாஜக அரசை வீட்டுக்கு அனுப்புவோம். மதத்தின் பெயரில் அரசியல் செய்பவர்களை ஒரு காலமும் நம்ம அனுமதிக்க கூடாது. ஏன்னா நம்மளுடைய முன்னோர் தலைவர்கள் அந்த மாதிரி நமக்கு சொல்லி கொடுத்த பாடம். கலைஞர் கருணாநிதி அவர்கள், அந்த அறிஞர் அண்ணா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள், இவங்க எல்லா மதத்தின் பெயரில் அரசியல் செய்தார்கள்.